welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா parts of speech. இந்த parts of speechல interjection பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுதான் இந்த parts of speechல last type. ஓகே, நம்ம ஆல்ரெடி 7 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். என்னலாம்னா noun, pronoun, adjective, verb, adverb, அடுத்து preposition, அடுத்து conjunction, அடுத்து இப்ப லாஸ்டா பார்க்க போறது interjection. ஓகே, இதுதான் the parts of speechல last type 8வது வீடியோ. ஓகே ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, interjection அப்படினா தமிழ்ல மீனிங் வியப்படைச்சொல். வியப்படைச்சொல் அப்படினா நம்மளுடைய ஆழ்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய சொல் தான் என்னது interjection. நம்மள அறியாமலே நம்மளுக்கு ஆச்சரியமா ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணும்போது, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது, ரொம்ப கவலையா இருக்கும்போது, ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அப்பெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை தான் என்னது interjection. ஓகே, அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் interjection என்னன்னா வாவ். ஓ எங்க யூஸ் பண்ணுவோம்னா, இப்ப நம்ம சர்ப்ரைஸா நமக்கு பிடிச்சதை யாராவது சர்ப்ரைஸா பண்ணும்போது வாவ் நான் இது எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோமா. அடுத்து அழகான பிளேஸ், அடுத்து ஒருத்தங்க அழகா இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், வாவ் இவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க, இது என்ன பிளேஸ், இது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவோமா. அப்படி நம்மளோட ஆழ்ந்த உணர்வுகளை ஏற்படுத்தும் போதுதான் என்ன சொல்லுவோம், interjection யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த வாவ் எங்க யூஸ் பண்ணணும் தெரிஞ்சது இல்ல. அப்போ ஓ வாட் a beautiful place, என்ன இது இடம் அழகா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வாவ். ஓகே, அடுத்து alas. alas, I lost my mobile. இப்ப சோகத்தை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், alas. I lost my mobile அப்படின்னா நான் என்னுடைய மொபைல தொலைச்சிட்டேன். ஓகே, நான் என்னுடைய மொபைல லாஸ்ட்னா தொலைஞ்சிருச்சு. ஓகே, தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது. இது என்னது சோகமா இருக்கும்போது நம்ம சொல்றது, நான் என்னுடைய மொபைல தொலைச்சிட்டேன், alas. ஓகே, அடுத்து இந்த alas அப்படின்னா நம்ம இந்த interjection இருக்குல்ல, இந்த வார்த்தை எல்லாமே ஃபர்ஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சென்டென்ஸ்லயும் சரி, நம்ம பேசும்போது சரி, ஃபர்ஸ்ட் alas, I lost my mobile. ஓகே, அடுத்து எனக்கு இந்த வாட்டி ஸ்காலர்ஷிப்பே கிடைக்கல, இப்படி நம்ம சொல்லுவோம்ல, நம்ம சோகத்தை வெளிப்படுத்தும் போது நம்ம சொல்லுவோம். ஓகே ஓகே, அடுத்த interjection என்னன்னா oops. oops எங்க யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நம்மளுக்கே தெரியாத ஒரு தப்பு பண்ணிருப்போம். ஓகே, நம்மளுக்கு தெரியாம ஒரு தவறு நடந்திருக்கும். அப்பதான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், oops. ஓகே, oops I dropped the mobile. அச்சச்சோ நான் என் மொபைல கீழே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான். அப்ப அது என்னது, நமக்கே தெரியாம நடக்கக்கூடிய ஒரு தவறு. அப்போ oops I dropped the mobile, நான் மொபைல கீழே போட்டுட்டேன். அந்த போடுறதுக்கு தான் என்னது dropped. ஓகே, அடுத்து ஹாய். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பாக்குறோம், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது ஹாய் how are you அப்படின்னு கேட்போமா. அப்போ ஹாய் how are you, எப்படி இருக்க. ஓகே, அடுத்து என்னன்னா ouch. ouch எங்க யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நம்ம திடீர்னு இருப்போம், யாராவது நம்மள திட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், எதிர்பார்க்காம நம்ம திட்டும் போது அது ஒரு மன கஷ்டமா தானே இருக்கும். அதான் எதிர்பாராம நடக்கக்கூடிய அந்த பெயின். ஓகே, அப்போ ouch you are hurting me, நீ என்னை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். ஓகே, புரிஞ்சுதா. ஓகே, interjectionனா இதுதான், இல்ல நிறைய உண்டு, நம்ம இவ்வளவுதான் பார்த்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம parts of speech கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 8 டைப்ஸையும் ஒவ்வொரு வீடியோவா தனித்தனியா அப்லோட் பண்ணிருக்கேன். இதோட நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ச கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.